வாடகைக்கு போனாலும் என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு மாசம் வாடகைக்கு போயிருந்தேன் மேடம். 15 நாள் என்ன அந்த வீட்டுல இருக்க விடல. சரி, நான் ஒருத்தர்கிட்ட பேசிடுறேன். நான் பேசிட்டு நீங்க ஒரு வாரம் பொறுமையா இருங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பார்க்க முடியுமா பாக்குறேன். சரிங்க. ஆனா இந்த ஒரு வாரத்துல அவ ஏதாவது அடிக்கவோ உங்களை திட்டுவோ ஏதாவது சில்மிஷம் பண்ணினா அப்புறம் திரும்பி பார்க்க மாட்டாங்க யாரும். எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் தெரியல. அதனால தான் எனக்கே இவகிட்ட பிரச்சனை இருக்கா இல்ல எங்கள்கிட்ட பிரச்சனை இருக்கா? இது வந்து ஒரு விஷியஸ் சர்க்கிள் சொல்லுவாங்க. இதனால இது அதுக்குள்ளேயே சுத்தி வரீங்க. ஆமா, அவளுக்கு கோவம் வருது, அவ தப்பா பிஹேவ் பண்றா, உங்களுக்கு அதனால கோவம் வருது. நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டுறீங்க, அதுக்கு அவளுக்கு இன்னும் கோவம் வருது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவளை வந்து தேவையில்லாம பேசுறாங்க, அவளை பார்த்து கமெண்ட் பண்றாங்க, அவ பாடியை பத்தி கமெண்ட் பண்றாங்க. அவ சித்தப்பா பசங்களை பார்த்து அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நம்ம மட்டும் இப்படி இருக்கோமேன்னு யாரும் அவளை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்றது இல்ல. அதாவது இப்ப நமக்கு தெரியும் மேடம், இந்த ஃபேமிலியில இருக்கோம், அவங்க கிட்ட பைசா இருக்கு வாங்குறாங்க, நம்ம கிட்ட இல்ல. அந்த இது இவளுக்கு இல்ல மேடம். அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையே. இப்ப நம்ம அவங்கள வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாதம்மா. இப்ப நம்ம அவங்கள வாங்காதன்னு சொல்ல முடியாது, இவளுக்கு வாங்கி தரேன்னு சொல்லவும் முடியாது. நான் ஆனா மேம் அவன் போட்டு ட்ரெஸ் போட்டு எனக்கு வெறுப்பேத்துறான் மேம். அது வெறுப்பாகிறது உன்னோட தப்பு. அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? இன்னொருத்தர் 10 லட்சத்துக்கு ட்ரெஸ் போடுவாங்க, அது வேணும்னு ஆசைப்பட முடியுமா? அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நீ அவங்கள பாத்துக்கணும். எப்ப பாரு அவங்கள குறை சொல்லிட்டே இருக்க. உங்கள்கிட்ட நான் சொல்றேன், அவ வெகுலியா இருக்கா, அவளுக்கு கள்ளம் கபடம் இல்லை. அவளுக்கு நம்ம எல்லாம் ப்ராசஸ் பண்ற மாதிரி அவளுக்கு ப்ராசஸ் பண்ண தெரியல. அவ ஓப்பனா இருக்கா. அவளை தயவு செஞ்சு திட்டாதீங்க. அவளுக்கு அன்பை கொடுங்க, பாசத்தை கொடுங்க. அவ நிச்சயமா திருந்துவான். இது மனசுல இருக்குது என் மயன் பிறந்ததுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. அவனை தூக்கி அங்கிட்டு போடு வேணாம், அவன் தூக்கி போடு. ஆனா மேம் நைட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போறது என் ட்ரெஸ் பூரா இதுவாகும் மேம். சம்பந்தமே இல்ல அதாச்சும் பேசுவா மேடம். சம்பந்தமே இல்ல. அவன் ரெஸ்ட் ரூம் போற நைட்டு தூங்கவே இல்ல. நைட்டு தூங்கல பாத்ரூம் போயிடும். சின்ன பையன், அதனால அம்மா பாத்துக்குது. சொல்றாளே மேடம், இன்னமும் நான் யூரின் போற துணியெல்லாம் துவைக்கிறேன். எந்த தாயுமே இதை செய்ய மாட்டாங்க மேடம். அம்மா திருப்பி அந்த குழந்தைகிட்ட ஒத்தைக்கு நிக்கிறீங்க. இல்ல அம்மா உள்ள புத்தி தான் அப்ப அதுக்கு இருக்கு. நீங்க ஒரு 2 நல்ல வார்த்தை அவளை பத்தி பேச.